ஹைதராபாத்தில் 2வது இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இது ஃபோர்ட் மாதிரி நேரமே, அதாவது ஃபோர்ட்னா ஹோட்டலா, கோட்டை. என்ன கோட்டைனா, கோட்டைக்கு வரதுல எனக்கு பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடான ஒரு காய். அஜோ டு மேவரிக் பிளாக்ஸ். கோல்கண்டா ஃபோர்ட் ஒரு கைவிடப்பட்ட ஒரு நகரம். கத்திய மன்னனால 11வது செஞ்சுரியில் கட்டப்பட்டது தான் நம்ம கோல்கண்டா ஃபோர்ட். எப்பயும் போல் அந்த காலத்தில் போர் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ இந்த வாரில் அகைன் அண்ட் அகைன் நடந்துச்சு. யாருன்னா நாயக்கஸ்ன்னு இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து முகமது ஷா அப்படின்றவருக்கு ஆட்சி பண்ணிட்டார் போரில் ஜெயிச்சு. அடுத்து அவரோட மரணம் வரும்ல, அவர்கிட்ட இறந்துட்டார் அவர். அதுக்கடுத்து யார்கிட்ட போச்சுன்னு பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லையா, சுல்தானேட்ன்றவர்கிட்ட அடுத்து பார்த்தோன்னா ஒப்படைக்கப்பட்டது. அதுக்கடுத்து அப்படியே காலங்கள் போக போக அப்படியே இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா அபாண்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது கைவிடப்பட்ட நகரமாக மாறிச்சு. ஸோ லொக்கேஷன்ஸ் உங்களுக்கு காட்டுறோம். அடுத்து டைமண்ட் குவாரி மாதிரி இங்கே இருந்துச்சு. டைமண்ட் குவாரிடான்ற கல்குவாரின்ற இங்கே வந்து பொது டைமண்ட் என்னடா வைர சுரங்கம். வைர சுரங்கம் வந்து பார்த்தோன்னா இந்த இதில் வந்து அதிகமாக இருந்துச்சான். ஸோ இது ஒரு சென்டர் ஏரியாவில் இப்படி இருக்குது. இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மேலே வரைக்கும் போகலாம். எங்கே இந்த மேலே வரைக்கும் போனோம். அங்கே இருக்குது இந்த மேலே, அங்கே மேலே நிற்கிறாங்க ஆளுங்க. அப்படியே மாப்பிள்ள கை காட்டுறாங்க. உன்னோட யாரு அப்படியே அங்கதான் இருக்குது. நல்லா வைரம் அந்த இது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வர வர என்னாச்சுன்னா இது கைவிடப்பட்ட நகரமாக மாற ஆரம்பிச்சிச்சு. 2014 தான் பார்த்தோன்னா இதை வந்து ஒரு நம்ம சைட் சீயிங், விசிட்டிங் லொக்கேஷன் இந்த மாதிரி இதுக்காக அலோவ் பண்ண ஆரம்பித்தாங்க. பீரங்கி ஆமாம், காட்டெல்லாம் பீரங்கி வச்சுருக்காங்க. இங்கே செட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 2 3 4 வச்சுருக்காங்க ஒரு பீரங்கி. ஆனால் அதெல்லாம் எப்படி கல்லிலே வச்சுட்டாங்க. பின்னாடி ஓட்டியல் எப்படி தீப்பத்தோம் க்ளோஸ் பண்ணிட்டாங்கயா? இப்போ க்ளோஸ் ஆச்சா? சொன்னது தான் அந்த கோல்கண்டா கோட்டோட வரலாறு. இதுக்கு மேலே நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நாங்கள் எப்படி விக்கிபீடியாவை பார்த்து படித்தோமோ நீங்களும் போய் அதை விக்கிபீடியாவை பார்த்து படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான ஐடியாவாக இருக்கும். திரும்ப அங்கே வந்துட்டோம் பாருங்கள். ஸோ அந்த லொக்கேஷனில் நின்றுட்டு இருந்தோமா நம்ம. பழனி மலை கூட ஏறிடலாம் போல், இதை ஏற முடியல. கரெக்டாக மதிய நேரத்தில் ஏற விட்டாங்க, முடியலடா. ஒரு பாதி தூரம் மேலே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் வச்சுருக்காங்க. நீங்களாம் வர்றதா மத்தியான டைமில் தயவு செஞ்சு வராதிங்க. வந்தீங்கன்னா காலையிலே வந்துடுங்க. எங்கண்ணா ட்ரிங்கிங் வாட்டர்னு இருக்கு, வாட்டர் காணா? ஓ, எனக்கு ஒன்றும் புரியலை. இந்த ராஜாக்கெல்லாம் இங்கே மேலே தானே வந்து கோட்டப்போ இருக்கும். அந்த லூஸ் பையன் இவ்வளோ பெருசாக மேலே ஏறி உட்காந்து உட்காரணும். எல்லாம் சேஃப்டிக்கு. என்ன சேஃப்டி? அடிச்சிடணும். இப்படி மேலே வரக்குள்ள டயர்ட் ஆயிடுவானுங்கன்றியா? ஸோ இதெல்லாம் அப்போ ஸ்ட்ராட்டஜியா? ஆமாம். கொஞ்சம் மேலே வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு ட்ரிங்கிங் வாட்டரே வச்சுருக்காங்க. ஸோ கீழேருந்தே வரப்போ முடிஞ்சால் தண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்க. ஒரு லெவலுக்கு மேலே இங்கே வந்தால் ப்ளே கிரவுண்ட் இல்லைடா, ஸ்கூல் பசங்க விளாண்டுட்டு இருக்கிறதுனால இது வந்து ப்ளே கிரவுண்டெல்லாம் ஆகாது. இது வந்து ஏதோ ஒரு லொக்கேஷன் தான். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் டூர் மாதிரி கூப்பிட்டு வந்திருக்காங்க போல். வாங்க, நம்ம அங்கே தான் போகிறோம். எங்கடா போகணும்? ஏறணும், அதில் போகணுமா? எந்தா இதை உச்சியானே தெரில. எங்கே போனாலும் இந்த பேர் எழுதி விட்டுறாங்க. ஐயா, அது எங்கடா இருக்கீங்க நீங்களா? இதுக்குடா இதில் வந்து பேர் எழுதி வைக்கிறீங்க? கல்வெட்டுகளை தேடிக்கிட்டு இருக்கிறேன். உள்ள சில பல சரித்திர நாயகர்களோட பேரெல்லாம் இருக்குது. வியூ பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சரியான வியூவா?
மச்சான், அது தெரியுதா அந்த இடம் ரிங் பேசின் மாதிரி இருக்குல்ல? மல்யுத்தம் நடக்கிறதா? மல்யுத்தம் இல்லடா, தண்ணி அந்த அளவுக்கு வைப்பாங்கல்ல அந்த இதுடா. அங்க தெரியுதா நடுவுல தண்ணி இது விடுறது? தெரியல. என்ன பேசுறாங்கன்னு கூட புரியாது. ஹிந்தி ஸ்கூல் நார்த் இந்தியாவிலேருந்து வந்துட்டாங்க பாருங்க மச்சான் பசங்க. அச்சா அச்சோ ஹஜா ஹஜோன்றாங்க. அதுக்கு ஒன் டே ஃபுல்லாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் தான் இந்த கோல்கொண்டா ஃபோர்ட்டை நம்ம சுற்றியே பார்க்க முடியும். டேய் மெதுவா போடா, டேய் குண்டு பையா. ஸோ இறங்கி விளாட்றது ஜாலியாக இருக்குங்க கைஸ். கைஸ் முடியல. ஸோ ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். எப்படி ஓடி வந்தீங்க இந்த வீட்டை தூக்கிக்கிட்டு? அதுக்கும் இறங்கிட்டு வந்துச்சுங்க. கண்ட்ரோல் பண்ணி நிப்பாட்டிருக்கேங்க. ரொம்ப மூச்சு வாங்குது. நன்மை வருவான், எல்லா வீடியோலையும் ஒரு உனக்கு வைப்பான், எல்லா வீடியோலையும் கேமியோ ரோல் கண்டிப்பாக கொடுத்துருவான் எங்கே இருந்தாலும். அது தமிழ்நாட்டிலேருந்து வந்தாங்க, அது ரொம்ப பெருமையாக இருந்தது. உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்களா? என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, தமிழ்நாட்டில் எல்லாமே தோழர்கள். எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தானே, அவ்வளோதான். அது வேற எதுவும் இல்லை. ஃபோர்ட் நல்லா இருக்கு, எல்லாரும் வந்து பாருங்க. நாங்கள் பழசில் போனது பார்த்தீங்கன்னா கடல் கரை ஓரமாக இருந்துச்சு, அதனால நல்லா இருந்துச்சு. அது நல்லா இருந்ததுடா. அந்த பீச் இதுக்கு நல்ல ஓரளவுக்கு இருந்துச்சு. இது வந்து மலை மேலே போகிறனால ஸோ இந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி இது இருக்குது. அவ்வளோதான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாய் 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 பாய்.